வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். பிரதிக்குழுக்களின் சபாநாயகர்களே, நான் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இந்த டிப்பா புயலில் பேரிடரில் உயிரிழந்த அனைத்து குடும்பங்களின் உறவுகளுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் இந்த டிப்பா புயல் ஏற்பட்ட போது முப்படையினரும் இந்த களத்தில் இறங்கி அரசு உத்தியோகத்தர்களும் செயற்பட்டிருந்தனர்கள். அந்த மீட்பு பணியில் ஏற்படும் போது கூட அவர்களது உயிர்களையும் ஒரு சிலர் இழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு எனது உரைக்கு வருகின்றேன். நான் யாழ் மாவட்டம் என்ற வகையில் யாழ் மாவட்டத்தில் மொத்தமாக இருக்கின்ற குடும்பம் 2,13,391 குடும்பங்கள் யாழ் மாவட்டத்தில் வசிக்கின்றனர். அவர்களில் 6,34,904 அங்கத்தவர்கள் அங்கே வசிக்கின்றார்கள். அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இந்த மொத்த சனத்தொகையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 16,918 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக சனத்தொகையில் 53,828 அங்கத்தவர்கள் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் உடனடியாகவே துரிதமாக எங்களது அமைச்சர் அவர்கள் உண்மையாகவே அவரை பாராட்ட வேண்டும். இந்த பாராளுமன்றம் முடிந்து உடனடியாகவே அவர்களது வீட்டு கொழும்பில் இருக்கும் போது கூட அவர் வீட்டுடன் கதைக்காமல் உடனடியாகவே ஒரு உடுப்பு கூட எடுக்காமல் யாழ்ப்பாணத்தை பயணித்த நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த அனர்த்தத்திலிருந்து இடையில் வீதியில் இருந்து அனர்த்தத்தில் யாழ்ப்பாணம் சென்றடைந்து யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே இரவு பகலாக நாங்கள் அமைச்சரும் நாங்கள் சகல பாராளுமன்ற வேலை செய்திருக்கிறோம். மொத்தமாக யாழ் மாவட்டத்தில் 59 இடைத்தங்கள் முகாம்களை அமைத்திருக்கின்றோம். இப்போது வரை 8 முகாம்கள் அங்கே இருக்கின்றன. பலர் கூறுகிறார்கள் யாழ்ப்பாணத்திற்கு அதிகளவான நிதி ஒதுக்கினது என்று. ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே சமமான ஜனாதிபதி நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே நாங்கள் வீதத்தை பார்க்கும்போது, பாதிக்கப்பட்ட வீதத்தை பார்க்கும்போது யாழ் மாவட்டத்தில் 8.48 வீதம் மக்கள் யாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கிளிநொச்சி பிரதேசத்தில் மக்களின் சனத்தொகையானது 1,35,000 மக்கள் தொகை குடும்பங்களை கொண்டுள்ளது. அதே நேரம் அங்கே இருக்கும் குடும்பங்கள் 50,752 குடும்பங்கள் இருக்கின்றன. அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 28,093 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் 8,778 குடும்பங்கள் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்ட வீதம் 20.8 வீதம் கிளிநொச்சி பிரதேசத்தில் அங்கே இருக்கும் சனத்தொகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே விதமாக இந்த நாட்டின் தலைவர்கள் சேவை செய்கின்றார்கள். அதை நாங்கள் வாழ்த்த வேண்டும். உண்மையாகவே ஜனாதிபதி அவர்கள், நாட்டின் தலைவர்கள் அன்றைய தினம் விடிய காலமே இங்கே பாராளுமன்றத்தில் வந்து எங்களுக்கு உத்வேகம் அளித்ததின் நிமித்தமாகத்தான் நாங்கள் அங்கே அந்த பிரதேசத்துக்கு சென்று எங்களுக்கு ஒன்று தற்துணி ஒன்று ஏற்பட்டிருந்தது. ஜனாதிபதி அவர்கள் 3 நேர உணவை மக்களுக்கு உடனடியாக விநியோகிக்கும்படி உத்தரவை இட்டிருந்தார்கள். ஏனென்றால் அரச கட்டமைப்புகள், அரச இயந்திரத்துக்குள் இயற்றி கட்டப்பட்ட சட்டமூலங்கள்லாம் முன்னைய காலத்தில் இருந்தன. அந்த சட்டமூலங்களில் ஒரு சில பொருட்களை கொள்முதல் செய்ய முடியாது. அந்த வகையில் நாங்கள் அங்கே சமைப்பதற்கு கூட விறகில்லாமல் இருக்கும்போது உடனடியாக கிளிநொச்சி மாவட்ட தலைவரிடம் நாங்கள் கூறியிருந்தோம், கேஸ் சிலிண்டரை வேண்டிக் கொடுங்கள் சமைப்பதற்கென்று. அப்போது அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த கேஸ் சிலிண்டர் வேண்ட முடியாது என்று. உடனடியாக நாங்கள் சொல்வோம், இல்லை வேண்டுங்கள், பிறகு பார்ப்போம், அல்லது நாங்கள் நிதியை ஏதாவது வகையில் திரட்டி தருகிறோம். அந்த வகையில் நாங்கள் அந்த நடவடிக்கையை அமைச்சரினூடாக நாங்கள் எடுத்திருந்தோம். பலர் விமர்சனங்களை செய்கிறார்கள். உண்மையாகவே நாங்கள் விமர்சனம் செய்வர்களிடம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், நாங்கள் எங்கள் நாட்டின் ஜனாதிபதியவர்கள் நாங்கள் கூட நிற்கவில்லை, கல்விக்கு 25,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் கொடுத்திருந்தார்கள். அதே போன்று நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம், உண்மையாகவே முப்படை வீரர்கள் இனவத பேதமின்றி எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கூட காப்பாற்றி இருக்கிறார்கள். நான் ஒன்றை கூறுகிறோம், அந்த மழை நேரங்களின் கூட உயிரிழந்தவர்களை நினைவு கூற யாழ்ப்பாணத்திற்கு வந்துவிட்டு திரும்பி அவரது குடும்ப மழையில் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் என்று குடும்ப உறவுகளுக்கு தான் தெரியும். அந்த உணர்வு இன்றைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெரிகிறது. கொழும்பில் இருக்கும் ஒரு குடும்ப தங்கள் வீடு
வெள்ளத்தில் பாதிக்கப்படுவது கொண்டு மக்களை கைவிட்டு விட்டு கொழும்புக்கு வந்து அதிசொகுசு வீட்டில் புலம்பெயர் தேச காசில் இருந்து அதிசொகுசு வீட்டில் மாடியில் நின்று அவர் நிம்மதியாக இருக்கின்றார். அதை நான் வீடியோவாக பார்க்கிறேன். அவர் யாருக்கு நன்றி செய்ய வேண்டும் என்றால் புலம்பெயர் தேச உறவுகளுக்கு அவர் நன்றி சொல்ல வேண்டும். அந்த மாடி வீட்டில் இருப்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் இல்லை என்றால் அந்த மாடி வீட்டில் அவர் இருந்திருக்க மாட்டார். அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலின் ஊடாக பார்லமெண்டம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் அங்கே செல்லவில்லை. செல்லாதவர் தான் சொல்லுகிறார் யாழ்ப்பாணத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று. யாழ்ப்பாண மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இங்கு யாழ்ப்பாண மக்களை தூட்டி திரிகிறார், கேவலப்படுத்தி திரிகிறார். இது எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியோ அஜெண்டாவோ தெரியவில்லை. அதை உணர்வார் வெகு விரைவில் எதிர்வரும் காலத்தில். அதே நேரம் நாங்கள் பக்கபலம் இல்லை, அமைச்சரை நாங்கள் வாழ்த்த வேண்டும். உண்மையாகவே அவர் மலையகத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும். மலையகத்தில் சேவை செய்யும் போது என்ன உத்வேகம் அவருக்கு ஏற்படும். ஏனென்றால் அவரது கிளாஸ்மேட் இருப்பினும் நண்பர்கள் இருப்பினும் அந்த உறவு. அந்த வகையில் நாங்கள் அமைச்சரவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பாசானத்திலிருந்து நாங்கள் நினைக்கின்றோம். யாழ்ப்பாண மக்களில் தனிப்பட்ட அபிப்பிராயத்தை வைத்து யாழ்ப்பாண மக்கள் அங்கே சென்று செல்கிறார். ஒரு சிலர் அரசியல் நோக்கத்துக்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள். ஒரு உடுப்பு கூட இல்லாமல் அங்கே வந்திருந்தவர் அங்கே இருக்கும் உடுப்புகளைத்தான் போட்டு தெரிந்திருக்கிறார். இந்த வகையில் நாங்கள் உணவுப் பொருட்களை புலம்பெயர் தேசத்தில் இருந்து கூட பலர் உதவி செய்திருந்தார்கள். உணவுப் பொருட்களாக கட்சிக்காரர்களை தந்திருந்தார்கள். நாங்கள் சென்று விநியோகித்திருந்தோம். ஆனால் கட்சி காரியாலயத்தில் அந்த உணவு போதி ஒரு பாசல் கூட இல்லை. நான் வழங்கும் போது எங்கள் சக உறுப்பினர்கள் சொன்னேன், எங்கட கட்சி காரியாலயத்துக்கு தான் நிவாரணம் தர வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். ஏனென்றால் நாங்கள் அங்கே சாப்பிடுவதற்கு கூட எங்கள் கட்சி காரியாலயத்தில் உணவுப் பொருட்கள் இல்லை. நாங்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தை ஏனும் வீண்விரியம் செய்யவில்லை. மக்களுக்கென்று வந்த நிதியை மக்களுக்கு கொடுக்க அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து பலர் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள், போடுகிறார்கள். அதை கூட எமது கட்சிக்கு வேண்டவில்லை. அரசு திணைக்களத்தின் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி துரிதமாக அந்த நிதியை அரசு திணைக்களத்துக்கிடையே ஒப்படைக்கும் ஒரு துரித சேவையை செய்ததற்கு ஜனாதிபதிகள் வாழ்த்துகிறோம். நீங்களாக இருந்திருந்தால் உங்களது தனிப்பட்ட அக்கௌண்டுகள் போன்றிருப்பீர்கள். இந்த அனைத்த நேரத்தில் மக்களின் பணத்தை திருடாத அரசாங்கம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன். நன்றி வணக்கம். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிபிஎன் லங்கா செய்திகளுடன் இணைந்திருங்கள்.